ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சிவன் கோயிலை கட்டினதாகவும், அந்த பேய்கள் வந்து சிவன் கோயிலை கட்டுறப்போ மக்கள் வந்து அதை பார்த்ததுனால அந்த பேய்கள் அந்த கோயிலை கட்டாமல் விட்டு போனதாகவும், அப்படி அந்த கோயிலை விட்டு போனதுனால அந்த நாட்டோட மிகப்பெரிய அரசாங்கம் படைத்த அந்த ராஜாங்கம் மண்ணுக்குள்ளே போனதாகவும், அப்படி ஒரு கதை வந்து சுவாரஸ்யமான கதை வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து நம்பிட்டு இருக்காங்க. இப்போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். மக்கள் எல்லாரும் நம்புகிறாங்க, சரி. ஆனால் உண்மையே அது நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மத்திய பிரதேசத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அட ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரி மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்தியாவோட மையப்பகுதியில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல 1000 இயர்ஸ் 1000 வருஷமாக அங்கே ஒரு கோயில் வந்து கட்டாமல் இருக்குது. அதுவும் எப்படிடான்னா உயரம் வந்து இருக்குது அந்த கோயில். அந்த கோயில் வந்து இன்னுமும் கட்டாமல் இருக்குது. அந்த இடத்துல மக்கள் போகிறதுக்கு வந்து மிகவும் அஞ்சப்படுறாங்க. அந்த இடத்துக்கு போனாவே பேய்கள் சம்மந்தப்பட்ட ஓலைகளாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போனாலே ஒரு அழுகுரல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. சரி, ஓகே, உண்மைன்னு சொல்லிட்டோம். கிருத்திக் ராஜா என்ற மன்னர் ஆமைகள் அடிக்கக்கூடிய டைகனசிட்டியை வந்து சார்ந்தவராம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த மன்னர் குறைவின் காரணமாக இறந்து போனதுனால இவங்களுக்கு வந்து ராஜ பதவி வந்து கிடைக்க ஆரம்பிச்சுதான். இந்த மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்ததாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்துதான். அதுவும் எல்லாரும் பிரமிச்சு போகிற அளவுக்கு, வாயை பொளந்து பார்க்குற அளவுக்கு சிவன் கோயில் வந்து இருக்கணும். அதுவும் நான் என் வாழ்நாள் நான் இறந்து போகிறதுக்குள்ளே இந்த கோயிலை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசையை வந்து வச்சு இருந்தாராங்க. அவங்க ஆட்சி புரிந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும், ராஜா இது ரொம்ப கஷ்டம், இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் சொல்லி இருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து அந்த ஆசையை வந்து கைவிடலை. அது எப்படியாவது கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிளான் போட்டாருங்களாங்க. அதுவும் எப்படிடன்னா, இந்த பிளாக் மேஜிக்கு, பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட இந்த பேய்கள் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் வந்து கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடும். அதுக்குன்னு ஒரு பிளேஸை வந்து கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு பிளேஸை வந்து பார்த்து வச்சுருக்காராம். அந்த இடத்துக்கு மக்கள் யாரும் வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது, அப்படி வந்தால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சாங்களாம். அதனால் மக்கள் யாரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பயப்பட்டு இருந்தாங்களாம். மக்கள் ஆணையை மீறினோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் ஆணையை பிறப்பிச்சது அப்புறம் இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சு ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் கற்றுக்குன்னு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து இருக்காருங்களாங்க. இந்த கோயிலை வந்து எப்படி கட்டினாங்க, யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து தெரியாமல் இருக்குது இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற மக்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த கோயிலை வந்து எப்படி கட்டினாங்கடான்னா, அங்கே இருந்து கல்லுங்க எல்லாமே பறந்து வந்து அதுவாகவே கோயில் கட்டி மேலே எழும்புவதாகவும் அதை வந்து பிறப்பிச்ச ராஜா வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் மீறியும் வந்து அந்த இடத்துல தெரியாமல் வந்த ஆளுங்க வந்து அதை பார்த்ததுனால போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்படி அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போனதை வந்து அந்த பேய் பார்த்துக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட அந்த பேய்கள் வந்து பார்த்ததுனால அந்த இடத்த விட்டு அந்த பேய்கள் வந்து அந்த கோயிலை கட்டாமல் விட்டு போனதாகவும், அப்படி அந்த கோயிலை விட்டு போனதுனால ராஜாங்கம் வந்து மண்ணுக்குள்ளே வந்து போனதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் வந்து இப்போது
அந்த இடத்துல வந்து போகிறதுக்கும் பார்க்குறதுக்கு வந்து மக்கள் இன்னமும் வந்து பயப்பட்டு இருக்காங்க. மக்களாகிய நீங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே வாழுற மக்களும் இப்போவும் அதை பற்றி பயப்படுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடனுக்குடனே இது மாதிரி மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். என்னால் வந்து அடிக்கடி வீடியோ வந்து போட முடியும்.